ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், மன்செஸ்தா ஆயில், குங்குமாதி தைலம், மூட்டு வலி தைலம், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சாரிங்க, நேற்று வந்துட்டு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10வது நாளோட வீடியோ வந்து போட முடியலை. அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து டே 10 மற்றும் 11 வந்து சேர்த்து போட்டிருக்கேன். 10வது நாள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் என்னுடைய வெயிட் பார்த்தேன், 87.2 இருக்குது. இப்போ அடுத்ததாக என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து வெயிட் செக் பண்ணுறேன். அவருக்கு வந்துட்டு 82.2 இருக்கார். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி எழுதினதோடு அப்படியே வச்சுருக்கேன், அதனால் டே 7லேருந்து இன்றைக்கி எழுதிக்கலாம். நான் முதல்ல வந்துட்டு டே 6ல் 88 இருந்தேன், டே 7ல் வந்து 87.7 இருந்தேன். அடுத்ததாக டே 8ல் வந்துட்டு 87.5 இருக்கேன். அடுத்ததாக டே 10ல் வந்துட்டு 87.2 இருக்கேன். சீக்கிரமாக 85க்குள்ளே வரணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரே ஆசையாக இருக்குது. இப்போ என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட்டை வந்து நான் இதில் நோட் பண்ணிக்கிறேன். டே 7ல் வந்துட்டு அவர் 82.6 இருந்தார். டே 8ல் வந்துட்டு அவர் ஊருக்கு போயிட்டதுனால அவருடைய வெயிட் வந்து நோட் பண்ண முடியலை. டே 9ல் அவருடைய வெயிட் வந்துட்டு 82.2 இருந்தது. அவரோடது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 85.4 இருந்தார். இப்போ 82.2 இருக்காங்க. வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் 9 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய வெள்ளரிக்காய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பேரிச்சம்பழம், கொஞ்சமாக உலர் திராட்சை, அதுக்கப்புறம் 2 வந்து பலாச்சொலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீசனில் வந்துட்டு உங்களுக்கு வெள்ளரிக்காய் நிறைய கிடைக்கும், அதை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு மேங்கோ வந்து எடுத்துக்கிட்டோம். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணும்போது மேங்கோ, சப்போட்டா, வாழைப்பழம் இது மாதிரிலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் இட்லி, தோசை, ரைஸுன்னு வேறு எதுவுமே எடுத்துக்காததுனால இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டோம். நைட் டின்னருக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு கொஞ்சம் சிறு வாழைப்பழம் வந்துட்டு ஒரு 3 பழம் எடுத்துக்கிட்டோம். சாயந்தரம் 4 மணி போல் அன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த முருங்கைக்கீரை சூப்பும் வெயிட் லாஸ் பவுடரும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு நீங்கள் சும்மா டீ காஃபி குடிக்கிற மாதிரி அப்படியே வெந்நீரில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை சூப் பவுடருக்கு ஒரு 150 ml வரைக்கும் நீங்கள் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். சால்ட், பெப்பர்னு நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெந்நீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடித்தாலே போதும். வெயிட் லாஸ் டைமில் முருங்கைக்கீரை சூப் அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னாலும் நமக்கு வெயிட் வந்து சீக்கிரமாக குறையும். அதுக்கப்புறம் நைட்டு 9 மணி போல் எப்பவும் போல் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு டயட்டை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து டே 11ஓட வெயிட்டை பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய வெயிட் வந்துட்டு 88.1 இருக்குது. நேற்று என்னுடைய வெயிட் வந்துட்டு 87.2 இருந்தது. இன்றைக்கி எதனால் என்னுடைய வெயிட் வந்து கூடியிருக்குன்னா, என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன், அங்கே நைட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், அதில் தான் எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. நானும் என் பொண்ணும் மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்கு போனோம், என் ஹஸ்பண்ட் வந்து வரல. அதனால் அவருக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து வெயிட் எப்பவும் போல் குறைஞ்சிருந்தது. அவரோட வெயிட் வந்துட்டு 81.6 இருக்கார். இப்போ என்னுடைய வெயிட்டை வந்துட்டு இன்றைக்கி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 88.1 இருக்கேன். எனக்கு வந்து 900 கிராம் வந்து கூடியிருக்கு. அதுவும் நான் நைட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன். மத்தியானம் சாப்பிட்ருந்தா கூட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பார்த்து ரொம்ப அளவாக தான் சாப்பிட்டேன், அதுக்கே எனக்கு 900 கிராம் வந்து கூடிருச்சு. இப்போ என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட்டை வந்துட்டு இதில் நோட் பண்ணிடலாம். டே 10 அன்னைக்கு அவர் 81.6 இருக்கார். நீங்கள் நினைப்பீங்க, இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இப்படி 1 வேளை 2 வேளை சாப்பிட்டதுக்கெலாம் வெயிட் கூடிகிட்டே இருந்தால் இதை எப்படி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆரம்பத்தில் நம்மளுடைய நார்மல் வெயிட் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம கொஞ்சம் நமக்கு என்ன அளவாக சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.
ஏன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களும் ஒபிசிட்டியில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வர்றது வந்துட்டு கஷ்டம். வந்ததுக்கப்புறமா அளவாக சாப்பிட்டு அதை நம்ம லைஃப் ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. மார்னிங் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு 9 மணி போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். 2 பலாச்சொலை, கொஞ்சம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வந்து எடுத்துக்கிட்டோம். டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நிலக்கடலை, நட்ஸு இதெல்லாம் நம்ம ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்குவோம். ஆனால் அளவு வந்துட்டு ரொம்ப பார்த்து அளவாக எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு மறுநாள் வெயிட்டே குறையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா 11 மணி போலயே இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கிட்டோம். முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வயிற்று நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இதனால் நமக்கு வெயிட்டும் வந்துட்டு சீக்கிரமாக குறையும். அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு பப்பாளி பழம் தான் சாப்பிட்டோம். டயட்டில் இருக்கும்போது நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பப்பாளி பழம், முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து வயிறு நல்லா க்ளீன் ஆகி வெயிட் வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் ஜூஸ் எதுவுமே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா ஈவினிங் 6 மணி போலவே 3 சிறுவாழைப்பழம் சாப்பிட்டு எங்களுடைய டின்னரை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் தண்ணி குடித்ததுக்கப்புறமா நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 3லேருந்து 4 லிட்டராவது தண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்துட்டு நம்ம வெயிட் குறைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேச்சுரலாகவே நம்ம வந்துட்டு ஜூஸு, தண்ணி இது மாதிரி ஐட்டம் தான் நிறைய எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நைட்டு 9 மணி போல் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு எங்களுடைய டயட்டை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் நமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளையும் நம்ம அந்த குரூப்பில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.